ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பாலா அவர்களின் இயக்கத்தில் 2009 வெளியான நான் கடவுள் படம் எடுத்த ஒரு இடத்த தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகனாக வித்தியாசமான ஒரு கதாநாயகனாக ஆர்யா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளியாக பூஜா மேம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான வில்லனாக மாற்றுத்திறனாளிகளை கொடுமைப்படுத்துற மாதிரி நம்ம மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் நடிச்சிருப்பாருங்க. இந்த படம் 2009 திரையரங்கில் வெளியாயிருக்குங்க. இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட 17 வருடங்கள். இந்த 17 வருடங்களுக்கு பிறகு நான் கடவுள் படம் எடுத்த இடம் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நான் கடவுள் படத்தை பற்றின வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்குங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம். அப்போவே நான் சொல்லியிருந்தேன் இந்த படத்தை பற்றி இன்னொரு வீடியோ நான் பதிவிடுறேன்னு சொல்லி. அந்த வீடியோவில் இந்த கிணத்துக்கு மேலே எடுத்த காட்சிகளை மட்டும் நான் பதிவிட்டுருந்தேங்க. ஏன்னா கிணறு ஃபுல்லாக தண்ணியாக இருந்ததால் உள்ளே எடுத்த காட்சிகளை நான் பதிவிட முடியல. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் பதிவிடுறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பட்டுக்கு பெயர் போன காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஐயங்கார்குளம் நடவாவி கிணறு தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிணறு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில், அதாவது அத்திவரதருக்கு சொந்தமான கிணறு தாங்க இந்த நடவாவி கிணறு. நடவாவி அப்படின்னு சொன்னால் தமிழில் படிக்கட்டுகளுடன் அமைந்த கிணறு அப்படின்னு அர்த்தங்க. இந்த கிணத்துல மொத்தமாக 27 படிக்கட்டுகள் இருக்குதுங்க. இந்த 27 படிக்கட்டுகளும் 27 நட்சத்திரங்களை குறிக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த கிணறு விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமையான ஒரு கிணறு. அதாவது வருடத்தில் ஒரு முறை வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை தோல்லையே தூக்கிட்டு வந்து திருமஞ்சனம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய இந்த படிக்கட்டுகள் வழியாக தாங்க வரதராஜ பெருமாளை இந்த கிணத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிணத்தை சுற்றி தாங்க வரதராஜ பெருமாள் 3 முறை வலம் வருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிணத்தை சுற்றி 12 தூண் இருக்குதுங்க. இந்த 12 தூணும் 12 ராசியை குறிக்கிறதா சொல்லப்படுதுங்க. நாம் இங்கே வந்த கொஞ்ச நேரத்திலேயே நிறைய மக்கள் கூட்டம் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சேர்ந்த சில தம்பிகள் இங்கேயே குளிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. சரி நண்பர்களே, நம்ம நான் கடவுள் படத்தில் இங்கே எடுத்த காட்சிகளை பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட ஆரம்பகட்ட காட்சியிலேயே இந்த கிணத்தை நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் இந்த படிக்கட்டு வழியாக தாங்க இறங்கி வர்ற மாதிரி காட்சி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த படிக்கட்டு வழியாக தாங்க அவர் இறங்கி வர்ற மாதிரி காட்சி இருக்கும். முன்னாடி கேட் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அங்கே கேட்லாம் எதுவும் கிடையாது. அது படத்துக்காக செட்டு போட்டிருக்காங்க. அந்த படிக்கட்டில் இறங்கி நடந்து இது வழியாக தாங்க நடந்து வருவார். அந்த காட்சியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தூண் எல்லாமே நல்லாவே தெரியும் பாருங்க. நம்ம மொட்டை ராஜேந்திர அவர்கள் இந்த கிணத்தை சுற்றி நடந்து வந்து உட்கார்ற மாதிரி ஒரு காட்சி இருக்குங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல தாங்க அவர் உட்காந்து மாற்றுத்திறனாளிகள் கிட்ட பேசுற மாதிரி காட்சி இருக்கும். அவர் பேசிட்டு இருக்கும்போது இந்த வழியாவே மாற்றுத்திறனாளிகள்லாம் நடந்து போவாங்க பாருங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த காட்சியில இந்த இடம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் பூஜா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் பூஜா அவர்கள் இந்த தூணுக்கு பக்கத்தில் நின்று பாடுற மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் இந்த தூணுக்கு பக்கத்தில் பேசுகிற மாதிரி காட்சி இருக்குங்க. நாமளும் இந்த நடவாவி கிணத்துக்கு வந்ததுக்காக கொஞ்சம் தீர்த்தம் வாங்கி தெளிச்சாச்சுங்க. இவன் 10 உருப்படி சமண்டானாயிர
இந்த கிணத்த வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் பார்க்க முடியுங்க. அதனால இந்த தம்பிகள்லாம் நல்லா ஆனந்த குளியல் போடுறாங்க பாருங்க. இந்த நான் கடவுள் படத்துல இந்த கிணத்துல இறங்கி வர்றதுக்காக கேட்டு மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. அந்த செட்டு போட்ட இடம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஜாகிரதையா பேசு. ஆயிக்கோட்டும். நீங்களாம் இங்கே இருங்கப்பா. வணக்கம் சார். என்னடா அழுக்குருட்டி பகல்லையே. அவ்வளவுதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அனைவருக்கும் அத்திவரதரின் அருள் கிடைக்கட்டும் என்று வேண்டி மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.